ஆனா நான் கேட்கறது எல்லாமே எதுக்காக இருக்கணும் தெரியுமா? நான் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்காக இருக்கணும். நான் கன்னி மாடத்தில் வச்சுக்கிறதுக்கு எதையும் கேட்க முடியாது. நான் கன்னி மாடத்துல இருந்து வெளியே இருக்கிற என் சொந்தக்காரனுக்கு எதையும் கேட்க முடியாது. நான் அரண்மனைக்கு போகிறதுக்கு என்ன வேணும்? அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இப்ப ராஜாவை பார்க்க போறேன். ராஜாவை கவர்வதற்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் நான் ரெடி. அதை கொடு, இதை கொடு, இதை போட்டுக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். எப்படியாவது என்னை பார்த்தா ராஜாவுக்கு பிடிச்சிடணும். ராஜா என்ன ராஜகுமார்த்தியா மாத்திரணும். அந்த ராஜா கிட்ட பிரவேசிக்கிறது ஒரே தடவை தான். ரெண்டாவது தடவை ராஜா கூப்பிட்டா தான் வரணும். எவ்வளவு அழகா இருக்குது பாருங்களேன். 14வது வசனம் வாசிங்க. சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள்ள இருக்கிற 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். கன்னி மாடத்துல இருந்து எந்த மாடத்துக்கு வந்துருவா? 2ஆம் மாடத்துக்கு வந்துருவா. நடுவுல எது இருக்குது? அரண்மனை இருக்குது. 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். ஆனா நடுவுல என்ன இருக்குது? அரண்மனை இருக்குது. வாசிங்க. அழைப்பித்தாள் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவின் இடத்தில் பிரவேசிக்க கூடாது. நீ 2வது மாடத்துக்கு போயிட்ட, போன நீ திரும்பி ராஜா கூப்பிட்டா மட்டும்தான் அரண்மனைக்கு வரணும். அப்போ இந்த ராஜா திரும்பி என்னை கூப்பிடுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா? ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. நான் முதல் தடவை பிரவேசிக்கும் போது ராஜாவுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அத்தனையும் நான் செய்து கொண்டு போவேன். அந்த ஒரு தடவை நான் பண்ண போற விஷயம் 2வது தடவை ராஜா என்னை கூப்பிடுவார். எவ்வளவு பெரியதான ஒரு சத்தியம் உள்ள இருக்குது பாருங்க. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? ஒரே தடவை பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு, ஒரே தடவை மரிப்பதற்கு, ஒரே தடவை ராஜ சமூகத்தில் உள்ளே பிரவேசிப்பதற்கு. அவர் ஒரே தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அந்த ஒரு தடவை நான் பிரவேசிப்பதற்கு இந்த பூமியில் நான் என்ன கேட்டாலும் பரலோகம் கொடுக்க ரெடியா இருக்கு. ஆனா நான் கேட்கறது எதுக்காக இருக்கணும் தெரியுமா? என் ராஜாவை பிரியப்படுத்துறதுக்காக இருக்கணும். என்னை பிரியப்படுத்துறதுக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்? நான் ராஜாவை பிரியப்படுத்திட்ட போதும். செகண்ட் டைம் ராஜா என்ன கூப்பிட்டுருவார். செகண்ட் டைம் கூப்பிட்டா என்ன பண்ணிடுவார் தெரியுமா? 16வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாம் மாதத்திலே ராஜாவின் இடத்தில் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார். ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டா. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அப்ப கன்னி மாடத்துல 2வது மாடத்துல எங்க வந்துட்டா? அவ அரண்மனைக்கு வந்துட்டா. திருப்பி அரண்மனைக்கு வந்து உக்காந்துட்டா. இதோட அர்த்தம் என்ன? போகும்போது ஒன் டைம் தான், ஒரே சான்ஸ். அந்த ஒரு சான்ஸ்ல போய் ராஜாவின் பக்கத்துல உட்காந்துடணும். அங்கிருந்து ஒரு தடவை 2வது மாடத்துக்கு நான் போயிட்டேன்னா செகண்ட் சான்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் ராஜா கூப்பிட்டா தான் உண்டு. ஆனால் அதைத்தான் பைபிள் சொல்லுது. ஒரு இமை பொழுதுல, ஒரு நிமிஷத்துல நாம் மறுரூபம் ஆவோம். அதுக்கப்புறம் மேலே போனோம், ஒரே சான்ஸ். இந்த மறுரூபமாகுதலை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் 2வது சான்ஸ் ஒன்று இருக்கு. அது ராஜா கொடுத்தாதான். இப்போ நான் இந்த உங்களுக்கு சொல்றத நல்லா இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குது இல்ல, பிரவேசிக்கிறீங்கள, உங்களுக்கு எனக்கும் நியாய தீர்ப்பே கிடையாது. நியாய தீர்ப்பே கிடையாது. எப்படிங்க சொல்றீங்க நியாய தீர்ப்பு கிடையாது? சபைக்கு கிடையாது. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20:14 வாசிங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது நரகம் தான், 2ஆம் மரணம். இப்ப வாசிங்க 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது வசனம் வாசிங்க. 2:11. ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அப்படின்னா என்னன்னா, சபை நரகத்தால் சேதப்படுவது இல்லைன்னு அர்த்தம். அப்போ சபை ஒரு தடவை பரலோகத்துக்குள்ள பிரவேசிட்டா அந்த ஒரு தடவை நீங்க பிரவேசிக்கிறதுல தான் விஷயமே இருக்குது. அந்த போயிட்டீங்கன்னா அதற்கு பிறகு 2 சான்ஸ். ஒன்று, நீங்கள் 2வது மாடத்துக்கு போகிறது. இன்னொரு சான்ஸ், நீங்கள் கர்த்தரோடு கூட மேலேயே உட்கார்ந்து கொள்வது. இந்த மேலேயே உட்கார்ந்து இருக்கிறவன் சிங்காசனத்துக்கு பக்கத்துல அவனுக்கு கிரீடத்தை வச்சிருவார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். ராஜாவோ வென்றால் எஸ்தரை ராஜகிரீடம் போட்டு வஸ்திக்கு பதிலாக தன்னோடு கூட உட்கார வைத்துக் கொண்டான். ஆனா ஒரு கூட்டம் இருக்குது, அது போகும், ஆனா திருப்பி அங்கிருந்து போயிடும். அதுக்கு 2வது சான்ஸ் இருக்கு, அதான் உபத்திரவ காலம். வந்துருச்சு கன்னிமாடத்துக்கு, கொஞ்ச நாள் ராஜாவுக்கு பிரியமாவும் இருந்துச்சு, சுத்திகரிப்புலாம் நடந்துச்சு. அப்ப இந்த எஸ்தருக்கும் மற்ற கன்னிகைகளுக்கும் சுத்திகரிப்புலாம் ஒண்ணுதான். சபையில எல்லாருக்கும் வசனம் ஒண்ணுதான், கொடுக்கப்படுகிற செய்தி எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்ப இந்த 2 பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இந்த 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 12 மாசம் 6 மாசம் வெள்ளை போலும், 6 மாசம் சுகந்த வர்க்கம், கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அவங்கள ஏகா எல்லாமே விசேஷமா தான் செய்யறான், கன்னிமாடத்தில் ஒப்படைச்சிருக்கிறான், எல்லாமே ஓகேங்க. ஆனால் இந்த எஸ்தர் மட்டும் அப்படி வந்துச்சே, இந்த அது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது எஸ்தருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த 2 கன்னிகளுக்கு, எஸ்தருக்கும் மற்ற கன்னிகைகளுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? நம்ம வாசிச்ச வசனத்துல 13வது வசனம், இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் 2:13, இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பால் கன்னிமாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்ப எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். இல்லையா? அப்படிதானே இருக்குது. இப்ப இங்க வாசிங்க 15வது வசனம். மொர்தெகாய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமார்த்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்த போது அவர்களை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. இப்ப ராஜாவை பார்க்க போறா. இவங்க எல்லாம் ராஜாவை பிரியப்படுத்துறதுக்கு தான். இவங்க கேட்டதெல்லாம் எதுக்கு? ராஜாவை பிரியப்படுத்துறதுக்கு தான். ராஜா எப்படியாவது அந்த ஒரு டைம் பிரவேசிக்கும் போது எதையாவது பண்ணி ராஜாவை என்ன பண்ணிடணும், பயங்கரமா பிரியப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ கொடுக்க சொல்லிட்டான். ஏகா கொடு, எல்லாத்தையும் கொடு, எப்படியாவது. இது அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்படுகிற சான்ஸ். உங்க சான்ஸை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படியாவது ராஜாவுக்கு, அதைத்தான் இன்னைக்கு ஊழியத்தில் 95% பேர் செய்யறாங்க. எப்படியாவது கர்த்தருக்கு ஊழியம் பண்ணணும். எப்படியாவது கர்த்தருக்கு ஊழியம் பண்ணணும். என்ன பண்ணலாம்? அதுக்கு ஆடு பாடு குதி இஷ்டம், அவங்களுடைய சித்தம். ஆனா எஸ்தர் இருக்கா பாருங்க, அவளுக்கு ஒண்ணு தெரியும், இவங்களுக்கெல்லாம் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் தெரியாது. ராஜாவுக்கு இது பிடிக்கும்னு நினைச்சுக்கிட்டு இவங்க ஒண்ணு பண்ணிக்கிட்டு போறாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எனக்கும் தெரியாது அவங்கள மாதிரி. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு ஏகாவுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். சபை கையில ஒப்படைச்சாரு ஆவியானவர், சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் இருக்குது. 7 தாதிமார்கள் கையில என்ன ஒருத்தர் ஒப்படைச்சாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுதுன்னு சொல்லுது. அந்த ஆவியானவருக்கு தெரியும் என் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் என்று. அவன் சொன்னா ஏகாவை பார்த்து, நீ எனக்கு கொடு, நீ கொடுக்கறது மட்டும் எனக்கு போதும். இப்ப ஏகா எப்படி கொடுப்பாரு தெரியுமா? இவங்க எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு போவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நகையை அள்ளி போட்டுக்கிட்டு அப்படி சும்மா நெத்தி சுட்டி காது இதுல அப்படி இப்படி போவாங்க. அவன் சொல்லுவான், எஸ்தர் நீ அப்படிலாம் போடாத, ராஜாவுக்கு சிம்பிளா இருந்தால் தான் பிடிக்கும், ஒரே ஒரு கம்மல் போட்டுக்கோ. நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு, சும்மா ஒரு சின்ன செயின் போட்டுக்கோ, நல்ல கிரீன் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோ, இல்லைன்னா ஒரு ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டுக்கோ. ராஜாவுக்கு கிடைச்ச கலர் ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும். இவங்க எல்லாம் சும்மா சிவப்பு தூப்பெல்லாம் போட்டு, நான் சொல்றதெல்லாம் உதாரணம், ஏன்னா அவங்களுக்கு இஷ்டம். இதெல்லாம் போட்டால் ராஜாவை கவரலான்னு அவங்க தாட், எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி. ஆனா எஸ்தர்ல ஏகா நீங்க சொல்லுங்க, ஏகா தனக்கு என்ன தந்தானோ அதை அன்றி வேற ஒன்றையும் அவள் கேட்கவில்லை. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம எங்க போறோம்? ராஜாவை பார்க்க போறோம். இப்போ நாம செய்ய வேண்டியது ராஜாவுக்கு பிடிச்சதை மட்டும் செய்யணும். அப்ப ராஜாவுக்கு பிடிச்சது என்னங்கிறது முதல்ல எனக்கு தெரியணும். எனக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, இன்னொருத்தனுக்கு தெரியும், நான் அவன் எனக்கு கரெக்டா கொடுப்பான், அவன் கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன், அது ராஜாவை பிரியப்படுத்தும். இதுதான் ஊழியத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். இயேசுவை பிரியப்படுத்துறதுக்கு, ராஜாவை பிரியப்படுத்துறதுக்கு இந்த பூமியில நீங்க பெரிய பெரிய பிரமிடு கட்டணும்ன்ற அவசியம் இல்லை.
ஒரு சின்ன ஆசாரிப்பு கூடார கட்டினா போதும், அவருக்கு பிடிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? நீங்க ராஜாவை பிரியப்படுத்துறதுக்கு ஏரோது வீட்டில் கூப்பிட்டு அரண்மனையில் உட்கார வச்சு சோறு போடணும்னு அவசியம் கிடையாது. 5 அப்பம் 2 மீன் கொண்டு வர சின்ன பையன் கொண்டு வர சாப்பாடு அவருக்கு போதும். புரியுதா உங்களுக்கு? ராஜாவை பிரியப்படுத்துறதுக்கு பெரிய பெரியவங்க வீட்டில் கூப்பிட்டு அப்படியே தலைக்கு தைலத்தரணும் அவசியம் இல்லை. ஒருத்தி கொண்டு வந்து பாதத்தில் ஒரு தைலத்தை கொண்டு வந்து ஒட்டைக்கிறா பாருங்க, அது போதும். கர்த்தருக்கு எது பிரியம்னு உங்களுக்கு புரியணும். நம்ம ஆட்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? எல்லாரும் கிறிஸ்துவுக்கு தான் செய்யறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்ரிபடி என்ன சொல்றாங்க? கிறிஸ்து ஆண்டவருக்கு தாங்க ஊழியம் பண்றோம். எப்படி பண்றீங்க? பயங்கர கிராண்டா, அப்படி பண்ணி இப்படி பண்ணி. நாங்க உலகத்தில் இருக்கிற அவனே இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தினா இயேசுவுக்கு நாங்க எந்த மாதிரி கூட்டம் நடத்துவோம்? ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்துரு, நடத்தட்டும், கொடு. அப்ப அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா? அப்ப நாங்க இத்தனை லட்சம் போட்டு 30 லட்சம் போட்டு ஒரு மீட்டிங் நடத்துறோம். அப்ப இந்த காசெல்லாம் யார் கொடுத்தா? ஆண்டவர் தான் கொடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்லல. நீ ஆனா அது தேவ சித்தமான்னு பாரு. ஆனா அது தேவ சித்தமான்னு பாரு. இப்போ கேயாசி நாகமான் கிட்ட இருந்து பணம் வாங்க போனான். போறதுக்கு முன்னாடியே எலிசா நினைச்சிருந்தா தடுக்கலாமா? தடுக்கக்கூடாதா? தடுக்கலாம்ல. ஆனா கேயாசியோடைய சுய சித்தத்தில் யார் தலையிடலை? எலிசா தலையிடலை. வாங்கிட்டியா? வாங்கிட்ட, ஓகே. கேயாசி போய் நாகமான்ட்ட கேட்கும்போது நாகமான் யார் நிமித்தம் கொடுத்தான்? எலிசா நிமித்தம் தான் கொடுத்தான். ஐயோ, ஓகே, ரைட். அப்போ இந்த பணம் ஸ்பிரிச்சுவலாக தான் வந்துச்சு. ஆனால் எலிசா சித்தம் இல்லை, அதில் எலிசாவுடைய விருப்பம் இல்லை. ஆனால் யார் பேரில் கிடச்சிச்சு? எலிசா பேரில் தான் கிடச்சிச்சு. நாகமான் எதுக்காக கொடுத்தான்? எலிசாவுக்காக தான் கொடுத்தான். அதே தான் இப்போ என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ அவைகளை வாங்கிக்க. ஓ, எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் தான் வேணும், வாங்கிக்க. இஎம்ஐ கட்டியும் வாங்கிக்க, எல்லாம் வாங்கிக்க. ஆனா நான் கழுத மேல போகணுங்கிறது தான் தேவ சித்தமா இருந்தா நீ கழுத மேல தான் அன்னைக்கு போயிருக்கணும். அப்போ எனக்கு ஆண்டவர் ரோல்ஸ் ராய்ஸ் கொடுத்தாரு. ஆனா அதை வச்சுட்டு நீ ஒரு தடவை தான் பிரவேசிக்க முடியும், 2வது தடவை அவர் கூட போய் உட்கார முடியாது, கிரீடம் வைக்க முடியாது. ஆனா ஏகா கொடுத்ததை மட்டும் வாங்குற ஒருத்தி இருக்கால்ல, அவன் மட்டும் தான் பக்கத்துல போய் உட்காந்துக்க முடியும். பரலோகம் எனக்கு ஒன்று நியமித்து வைத்திருக்கிறது. அது இந்த பூமியில் ஆடம்பரமாய் வாழ்வதற்கு அல்ல. இந்த பூமியில என்னை கொண்டு பெரிய பெரிய பிரைமீடுகளையும் பெரிய பெரியதான புர்ஜ் காலிஃபாவையும் கட்டுவது அல்ல. இயேசுவின் நாமத்தில் 100 ஏக்கர் 50 ஏக்கர் வாங்கி இல்ல 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 இல்ல. இயேசுவின் நாமத்தினால நீங்க ஒரு ஏழைக்கு கொண்டு போய் சாப்பாடை கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் பரலோகம் எதிர்பார்க்குது. ஒருத்தனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க பாருங்க, வஸ்திரம் இல்லாதவனுக்கு, அதைத்தான் பரலோகம் எதிர்பார்க்குது. அதுதான் கர்த்தருடைய திட்டம். எஸ்தருக்கு அது நல்லா தெரியுது. ஓஹோ, இவங்க எல்லாம் இவங்க விருப்பத்தின்படி ராஜா கிட்ட போகிறாங்க. ஆனா நான் ராஜாவின் விருப்பத்தின்படி ராஜா கிட்ட போவேன். ராஜா என்ன கொடுக்குறாரு? அப்ப எல்லாரும் எஸ்தரை பார்க்கும்போது என்ன செய்வாங்க? பார்க்கும்போது இப்ப அந்த கன்னி மாடத்தில் இருக்கிற எல்லாரும், ராஜா கிட்ட பிரவேசிக்கிறவங்க பார்க்குறவங்க எல்லாரும் சும்மா பார்த்தீங்கன்னா அத்தனை கன்னிகளும் முத்து மாலையும் ரத்தினங்களும் அப்படியே ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து கொண்டு பொன்னினாலும் வெள்ளினாலும் அலங்கரித்து அப்படியே வெள்ளை போலத்திலும் எல்லாத்திலும் அப்படியே எஸ்தரோவென்றால் மெல்லிய வஸ்திரம் தரித்து கொண்டு அப்படியே நிப்பா. அப்படி பார்க்கும்போது இவ்வளோ பார்க்கும்போது இவங்களுக்குலாம் எப்படி தோணும்? இவ்வளோ போட்டிருக்கிறோம், அப்படியே ராஜகுமாரத்தி மாதிரியே நம்ம ஒரு ராணி மாதிரியே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இருக்கிறாங்க, இந்த வஸ்தி மாதிரியே ட்ரெஸ் பண்ண ராஜாவுக்கு பிடிக்குமோ? ராஜாவுக்கு வஸ்தியை ரொம்ப பிடிக்குமாமே, ஏற்கனவே வஸ்தி ட்ரெஸ் பண்ணியிருந்தாலே அந்த மாதிரி பண்ணலாமா? இப்படி மாடல்லாம் இருக்குது, நல்லா பண்ணி முடிச்சு இப்படி எஸ்தரை பார்த்தா அவங்களுக்குலாம் எப்படி தோணும் தெரியுமா? என்ன எஸ்தர் இவ்வளோ பண்ண, நம்ம எங்க இவ இப்படி போறா, நம்மோட கம்பேர் பண்ண நம்ம வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கா. பார்க்கறதுக்கு அப்படித்தான் அந்நியரும் பரதேசிகளும் போய் நாம் காணப்படுவோம். அவரு சின்ன சர்ச் வச்சிருக்காருங்க. என்னப்பா சின்ன சர்ச்சு? அதில் ஒரு 50-100 பேர் வருவாங்க. இவர் பெரிய பாஸ்டருங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பெரிய ஊழியக்காரரோட கர்த்தர் பேசி பல வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த சின்ன ஊழியக்காரர் இருக்கிறானே, அவனோடு கூட கர்த்தர் நடந்து கொண்டே இருக்கிறார், சஞ்சரித்து கொண்டே இருக்கிறார். அப்படியே ஒரு பெரிய ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே நான் அதை செய்தேன் இதை செய்தேன் எல்லாம் செய்தேன். தூரத்தில் ஒருத்தன் கத்துறான், ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையா இருங்கப்பா. அப்போ
வசனம் என்ன சொல்லுதுமா கடைசியா எப்படி சொல்லுது அந்த வசனம்? ரொம்ப அழகா முடியும். அந்த 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 ஓமை எப்படி முடியும் தெரியுமா? அவன் அல்ல இவனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தான் யாரு? அவன் அப்படின்னு சொல்றது யார சொல்லுவோம்? தூரத்தில் இருக்கிறவன. இவன் யார சொல்லுவோம்? பக்கத்தில் இருக்கிறவன. இப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு? இவன் ஆலயத்துக்கு உள்ள இருக்கான், அவன் எங்க நிக்கிறான்? ஆலயத்துக்கு வெளியே இருக்கான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? இவனே, அவன் அல்ல. அப்படின்னா கர்த்தர் எங்க நிக்கிறாரு? வெளியே வந்துட்டாரு. நான் சின்ன ஆளு, ஒன்னுத்துக்கு உதவாதவன் சொல்லி என்ன வெளியே நிக்கும் போது நீ மொத்தமா ஏளனமா பாக்குறல்ல, ஆக்சுவலா கர்த்தர் என் பக்கத்துல தானே நின்றுட்டு இருக்கிறாரு. நீ பெருசா பட்டம் பதவி வச்சுக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு வரும்போதே, ஓ பிரதர் வரார், ஐயோ ஐயா வரார், பாஸ்டர் வரார், ரெவரண்ட் வரார், பிஷப் வரார், அப்படியே சுத்தி அப்படியே ஓ ஊ. கர்த்தர் சொல்வாரு அவன் அல்ல. அதே கூட்டத்தில் லாஸ்ட் சேர்ல ஒருத்தன் கண்ணை மூடி கையை தூக்கி ஆண்டவரே ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் பாரு, அவனே நீதிமான். அப்படியே லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்போம். அப்படியே பக்கத்து பெஞ்சில் உட்காந்துட்டு கர்த்தர் சொல்லுவாரு அவன் அல்ல இவனே நீதிமான். நமக்கு சாட்சி கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், நம்மை செலக்ட் பண்ணுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், நமக்கு கிரீடம் வைக்கிறவர் ஒரு இருக்கிறார். நீ உன் ஊர்ல சின்ன சபை நடத்துற, உன் ஊர்ல சின்ன ஊழியக்காரன், உன்னுடைய குடும்பத்துல நீ ரொம்ப சின்னவன், உன்னுடைய குடும்பத்துல நீ யாரும் மதிக்கப்படாதவன், நீ ஆடு மேய்க்கிறவன், உதாசனப்படுத்தப்பட்டவன், தள்ளப்பட்ட கல். கர்த்தர் சொல்றாரு அவங்க எல்லாம் இல்லடா, அவங்க எல்லாம் நல்லா திடகாத்திரமா ராணுவ வீரர்கள் மாதிரி ராஜாவாக்கிறதுக்கு உடம்பு தாண்டா இருக்கு, ஆனா உங்ககிட்ட தாண்டா மனசு இருக்குது. நீ சரீரத்தை பார்க்கிறாய், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். சில நேரத்தில் நம்மளை வீட்டிலேயே நோஞ்சாம் பிள்ளைன்னு சொல்லி, சவள பிள்ளைன்னு சொல்லி, படிக்காதவன் சொல்லி, எல்லா பிள்ளையும் படிச்சிருச்சிங்க, அந்த ஒரு பிள்ளை மட்டும் படிக்க மாட்டாங்க. நாங்க படிக்க மாட்டேன்னு சொல்லலடா, எங்களுக்கு அறிவு இல்லை, என்ன செய்ய முடியும்? எல்லாருக்குமே படிக்கிற அறிவு இருக்குன்னு சொல்லிட முடியாது இல்ல. எங்களுக்கு படிப்பு வரல, எல்லாருமே அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. ஓம் பார்வைக்கு நாங்க அசிங்கமா தெரிகிறோம். எல்லாருமே பார்க்கறதுக்கு ஓ சௌந்தரியமா அந்த பொண்ணு செக்க செவேர்னு சுண்டுனா ரத்தம், அந்த வீட்லயே அந்த பொண்ணு கொஞ்சம் கருப்பு இருக்கு, இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு அவள் அல்ல இவளே நீதிமான். ஏன் நீதிமான்? அவங்க எல்லாம் தங்களுடைய இருக்கிற மேன்மையை கொண்டு என்னை சந்திக்க வருகிறார்கள். அவளோ என்ன நீ செலக்ட் பண்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, ஏறெடுத்து பார்க்கறதுக்கு கூட என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என்ன நீ ஏன் செலக்ட் பண்ணிருன்னு தெரியல. எஸ்தர் சொல்றா நாங்க ஒரு நாள் எக்கோனியா காலத்துல அடிமைகளாக இந்த தேசத்திற்கு வந்தவர்கள். இவர்கள் எல்லோரும் எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சங்கிலி போட்டு இழுத்துட்டு வரப்பட்ட எங்க சித்தப்பாவால வளர்க்கப்பட்டவன். ஒரு காலத்தில் இந்த ஊர்ல நாங்க அடிமையாய் இருந்தவர்கள், ஒரு காலத்தில் எங்களை யாருமே ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவர்கள். ஆனால் எங்களை தான் கர்த்தர் இன்னைக்கு ராஜகுமாரத்தியாய் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. எங்க தலைமையில தான் கர்த்தருடைய அபிஷேக தைலம் எனும் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மரியாதை. நீ யார வேணா இருந்துட்டு போ, பயப்படவே பயப்படாத. உங்க ஆபீஸ்ல நீ சின்னவன், உன் குடும்பத்துல நீ சின்னவன், உன்னுடைய இடத்துல நீ சின்னவன், உன் ஊழியத்துல நீ சின்னவன் உலகம் சொல்லட்டும். கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இவ்வளவுதானா மொத்த பேரு? இல்லைங்க, அங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவரு எதுக்கும் உதவ மாட்டார், அவர் சும்மா அவனை வர சொல்லு. ஏன் அவனை வர சொல்லு, அவனை ஏறி பேச சொல்லு அப்படிம்பார். அவன் ஏறி பேசுவான், கீழே உட்காந்துருக்க அத்தனை பேரோடு கர்த்தர் இடைபடுவார். அப்பதான் வசனம் சொல்லும் இவர்கள் அல்ல அவனே. இவனைத்தான் கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். பல இடங்களிலே கர்த்தர் உன்னையும் என்னையும் அப்படிதான் பார்க்கிறார். நீங்க மட்டும் ஒரு விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. நீங்கள் தேவனை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஒண்ணு, அவர் சொல்லுகிறபடி நடங்க. அது கரெக்டா ராஜாவை பிரியப்படுத்துகிற மாதிரியே தான் இருக்கும். அது ராஜா, ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும் ராஜாவை எப்படி பிரியப்படுத்துறதுன்னு. அவருக்கு தான் தெரியும் ராஜா கிட்ட போய் எப்படி உன்னை சேர்க்கறதுன்னு. நீங்க ரெபேக்காள் கொண்டு போற ஊழியக்காரனுக்கு வழி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அவன் சொல்ற ஒட்டகத்துல ஏறி உக்காந்துட்டா போதும், அது நேரா ஈசாக்கு கிட்ட போய் தான் நிக்கும். அவ்வளவுதான். அவன் போய் நேரா இதான் ஈசாக்குன்னு காட்டுற வரைக்கும் அந்த ஊழியக்காரன் அவன் கூடவே இருப்பான். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த தேவன் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்படித்தான் எஸ்தருக்கு ஏகா கொண்டு போய் ராஜா கிட்ட சேர்க்கிற வரைக்கும் அவன் பார்த்தான், இவளுகள் எல்லாம் எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிறாளுங்க. ஆனா அவ்வளோ வென்றாள், என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிக்கிறா. மற்ற நேரத்தில் சும்மாவே இருக்கா. நல்ல பிள்ளை, அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்கன்றான். எக்ஸ்ட்ராவா அவன் வசனம் சொல்லுது 2ஆம் அதிகாரத்தில்,
7 தாதிமார்களை நியமிக்கவும் கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்தில் அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். எல்லாரை விட கொஞ்சம் பெஸ்ட். இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறாப்பா. உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தருடைய பார்வைக்கு மட்டும் பிரியமா நடக்கணும்னு ட்ரை பண்ணுங்க. மனுஷனை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ராஜாவை திருப்திப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஏகாகிட்ட கேளுங்க. ஆவியானவருக்கு தெரியும் ராஜாவை எப்படி திருப்திப்படுத்துறதுன்னு. அவர் சொல்லி கொடுப்பார். அவர் சொல்லுகிற வழியிலே நீங்கள் நடந்து போங்கள். முடிவு ராஜ கிரீடம் உங்கள் தலையின் மேல் இருக்கும். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ராஜகுமாரத்தியாய் சிங்காசனத்தில் உட்காரும்படி அழைக்கப்பட்டவர்கள். வழியிலே ஆண்டவர் நமக்கு வம்ச வரலாறு இல்லாதபடிக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் முதலாவது கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ரூபவதியும் கன்னியுமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2வது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படும் பொழுது சுத்திகரிப்பு மிக அவசியமாய் இருக்கிறது. எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு? வருஷம் முழுவதும் சுத்திகரிப்பு, 12 மாதமும் சுத்திகரிப்பு. இந்த 6 மாசம் அந்த 6 மாசம்லாம் கிடையாது, 12 மாசமும் சுத்திகரிப்பு. கடைசியாக அரண்மனைக்கு ராஜா கிட்ட போகும் பொழுது ராஜாவை பிரியப்படுத்துறதுக்கு என்ன தேவை என்பதை ஏகா சொல்லுகிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறாரோ, அதன்படி நீ ராஜா கிட்ட போனீனா ராஜ கிரீடம் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும்.